ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஇஓ எக்ஸாம்க்காக இந்திய அரசியலமைப்பிலிருந்து முக்கியமான கேள்விகளை தேர்வு எழுத போகிறோம். ஆல்ரெடி ஒரு செட்டு முடிச்சிட்டோம். அதாவது 10th இந்திய அரசியலமைப்பு அந்த டாபிக் முடிச்சிட்டோம். இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே ஒரு முழு தேர்வு இப்போ நம்ம எழுத போகிறோம். ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறதை விட நம்ம கொஷின் ரீட் அவுட் பண்ணும்போதே அதுக்கான ஆன்சரை நோட் பண்ணிகிட்டே ஃபைனலாக நம்ம செக் பண்ணுறது அது 100% நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறது கூட ஒரு சில விஷயங்கள் மறந்துடலாம். நீங்கள் கையாலேயே ஆன்சரை எழுதி நீங்களே செக் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ ரொம்ப அதிகம். அது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் 100% கை கொடுக்கும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்லேயே சொன்னேன், டெஸ்ட் நோட் ஒன்று போட்டுக்கோங்க, அதில் டெஸ்ட் எழுதிட்டே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் தனியாக டெஸ்ட் நோட் போட்டிருக்கீங்கன்னு. ஏன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எந்தளவு படிச்சுட்டு வரீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம 9th டெஸ்ட் எழுதுகிறோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி நீங்கள் 8 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஒரு சில டெஸ்ட்டில் மார்க்ஸ் கம்மியாக வாங்கியிருந்தாலுமே நம்ம இவ்வளோ கடந்து வந்திருக்கோம், இதுக்கு மேலே நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதனால் மறக்காமல் எல்லோரும் கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணக்குள்ளேயே ஆன்சர் எழுதிட்டு வாங்க. ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளாஸ்க்கு போகலாம். பின்வரும் மாநிலங்களுள் ஈரவை சட்டமன்றங்கள் இல்லாத மாநிலம் எது? பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா. ஈரவை சட்டமன்றங்கள் இல்லாத மாநிலம் எது? பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா. பின்வருவனவற்றுள் ஆளுநரின் தகுதி தொடர்பானவைகளில் எது தவறானது? அவர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும். அவர் 35 வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். அவர் வேறு எந்த ஊதியம் தரும் பதவியிலும் இருக்கக்கூடாது. 3வது, அரசியலமைப்பின் சரத்து 19 கீழ் எவ்வளவு சுதந்திரம் அரசியலமைப்பு சரத்து 19 கீழ் எவ்வளவு சுதந்திர உரிமை உறுதியளிக்கப்பட்டுள்ளன? 7, 6, 5, 8. முகப்புரையானது கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது? 92வது, 42வது, 91வது, 10வது. பேச்சுரிமை மற்றும் கருத்து வெளியிடும் உரிமை, ஒன்று கூடும் உரிமை, அமைப்பை உருவாக்கும் உரிமை ஆகிய உரிமைகள் எந்த சரத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகின்றன? சரத்து 18, சரத்து 19, சரத்து 20, சரத்து 21. இந்தியாவில் ஒரு புதிய மாநிலமானது எதன் மூலம் உருவாக்கலாம்? பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை, மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல், பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை, இவற்றில் எதுவும் இல்லை. தற்போதுள்ள அரசியலமைப்பின் முகவுரையில் இந்தியா எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? இறையாண்மை கொண்ட சமய சார்பற்ற சமதர்ம மக்களாட்சி குடியரசு, சமதர்ம இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு, இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு, இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி. ஆக்சுவலாக இந்த கொஷின் ஆல்ரெடி ஓல்டு கொஷினில் கேட்டது தான். அதாவது குரூப் 2ல் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. நாம் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, 10th எக்ஸாம் வைக்கும்போது, அதாவது 10th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் வச்சுருந்துருப்போம். அந்த டெஸ்ட்டில் இந்த கொஷினை நான் வேறு மாதிரி கேட்டிருப்பேன். அதாவது புக்கில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதை அப்படியே கேட்டிருந்திருப்பேன். ஆனால் அந்த கொஷினை இப்படியும் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடிப்படை உரிமையானது பகுதி டேஷ் மற்றும் சரத்து டேஷிற்குள் அடங்கியுள்ளது. 3, 5 முதல் 11, 3ல் 12 முதல் 35, 4ல் 5 முதல் 11, 4ல் 12 முதல் 35. அரசியலமைப்பின் 352வது சரத்தின் கீழான நெருக்கடி நிலையின் போது எந்த அடிப்படை உரிமையானது நிறுத்தி வைக்கப்பட இயலாது? அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமை, தீர்வுகளுக்கான உரிமை, பேச்சுரிமை, சமத்துவத்திற்கான உரிமை, தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழும் உரிமை. முகப்புரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? PR அம்பேத்கர், NA பல்கிவாலா, ஜவஹர்லால் நேரு, காந்தி. நெருக்கடி நிலை காலத்தில் தற்காலிகமாக அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் கூறானது எந்த அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது?
ஆஸ்திரேலியாவின் அரசமைப்பு சட்டம், கனடாவின் அரசியலமைப்பு சட்டம், அமெரிக்காவின் அரசியலமைப்பு சட்டம், ஜெர்மனியின் வெய்மர் அரசியலமைப்பு சட்டம். கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு நிலை மற்றும் பாதுகாப்பினை வழங்கியது? 95வது, 96வது, 97வது, 98வது. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4. அரசு ஊழியர்களின் அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற உரிமையை யார் வைத்துள்ளார்கள்? குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம், பாராளுமன்றம், மக்களவை. அரசியலமைப்பு அவையில் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தவர் யார்? எஸ். ராதாகிருஷ்ணன், ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, பி.ஆர். அம்பேத்கர். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு வழக்கில் முகப்புரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது? பெரும்பாரி யூனியன் வழக்கு, சஜ்ஜன் சிங் வழக்கு, கோகுல்நாத் வழக்கு, இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் இருக்குது, கேசவநந்த பாரதி வழக்கு. கேசவநந்த பாரதி வழக்கு. எந்த குழு பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் இயற்றப்பட்டது? பல்வந்தராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, எல்.எம். சிங்வி குழு, ஸ்வரன் சிங் குழு. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் டெல்லிக்கு தேசிய தலைநகர் பகுதிக்கான தகுதியை கொடுத்தது? 64வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 66வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 68வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், 69வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை கடமைகளோடு தொடர்புடையதாகும்? பகுதி 3, பகுதி 4, பகுதி 4A, பகுதி 5. கீழ்கண்டவர்களுள் அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு வரைவு குழுவில் உள்ள உறுப்பினராக இருந்தவர் யார்? கோபாலசாமி ஐயங்கார், ஜவஹர்லால் நேரு, K.M. முன்ஷி, சர்தார் பட்டேல். 1, 2, 3 மட்டும், 1, 4 மட்டும், 2, 3, 4 மட்டும், 1, 3 மட்டும். கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சிக்கிமை ஒரு முழு நிலை மாநிலமாக மாற்றியது? 36வது, 35வது, 34வது, 33வது. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நிர்வகிப்பதற்கான உரிமையானது டேஷ் சரத்தோடு தொடர்புடையது? சரத்து 30, சரத்து 29, சரத்து 28, சரத்து 27. அரசியலமைப்பின் மனசாட்சி என்று அழைக்கப்படுவது எது? அடிப்படை உரிமைகள், அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அடிப்படை உரிமைகளும் இணைந்தது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அடிப்படை கடமைகளுடன் இணைந்து. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். கல்வியுரிமையானது ஒரு அடிப்படை உரிமையாக டேஷாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. 42வது, 76வது, 86வது, 65வது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 15 எதை பற்றி கூறுகிறது? தீர்ப்பாயங்கள், அலுவல் மொழிகள், நெருக்கடி கால நியதிகள், தேர்தல்கள். இந்திய அரசியலமைப்பு மாபெரும் அளவில் இருப்பதற்கு பின்வருவனவற்றில் எது காரணம் இல்லை? பரந்த மற்றும் பன்முகத்தன்மை வாய்ந்த இந்தியா, மத்திய மற்றும் மாநில அளவில் ஒற்றை அரசியலமைப்பு சட்டம், நாட்டின் அதிகமான மக்கள் தொகை, அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட பண்டிதர்களின் புலமை ஆதிக்கம். கீழ்காண்பவற்றில் எது இந்திய அரசின் மக்கள் ஆட்சி முறையின் அரண் இல்லை? இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை,
மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம். நாடாளுமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு இயற்றப்பட்டன? ஜப்பானிய அரசியலமைப்பு சட்டம், அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம், சோவியத் ஒன்றிய அரசியலமைப்பு சட்டம், அயர்லாந்து அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 10 மாதங்கள் மற்றும் 12 நாட்கள், 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள், 3 ஆண்டுகள் 10 மாதங்கள் மற்றும் 12 நாட்கள், 3 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா நியமனம் செய்யப்பட்டது எந்த நாட்டின் நடைமுறையின் அடிப்படையிலானது? ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா. இப்போ 30 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆன்சர் பார்க்கலாம். பின்வரும் மாநிலங்களுள் ஈரவை சட்டமன்றங்கள் இல்லாத மாநிலம் கேரளா. ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றுள் ஆளுநரின் தகுதி தொடர்பானவைகளில் எது தவறானது? ஆப்ஷன் சி. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். அரசியலமைப்பின் சரத்து 19 கீழ் எவ்வளவு சுதந்திர உரிமை உறுதியளிக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் பி 6. முகப்புரையானது கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது? ஆப்ஷன் பி 42. பேச்சுரிமை மற்றும் கருத்து வெளியிடும் உரிமை, ஒன்று கூடும் உரிமை, அமைப்பை உருவாக்கும் உரிமை ஆகிய உரிமைகள் எந்த சரத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது? சரத்து 19. இந்தியாவில் ஒரு புதிய மாநிலமானது எதன் மூலம் உருவாக்கலாம்? ஆப்ஷன் சி. பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மை. தற்போதுள்ள அரசியலமைப்பின் முகவுரை இந்தியா எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி. இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. அடிப்படை உரிமையானது பகுதி டேஷ் மற்றும் சரத்து டேஷிற்குள் அடங்கியுள்ளது. ஆப்ஷன் பி 3 12 to 35. அரசியலமைப்பின் 352வது சரத்தின் கீழான நெருக்கடி நிலையின் போது எந்த அடிப்படை உரிமையானது நிறுத்தி வைக்கப்பட இயலாது? ஆப்ஷன் டி தனிமனித சுதந்திரம் மற்றும் வாழும் உரிமை. முகப்புரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி N.A. பல்கிவாலா. நெருக்கடி நிலை காலத்தில் தற்காலிகமாக அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் கூறானது எந்த அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் டி ஜெர்மனியின் வெய்மர் அரசியலமைப்பு சட்டம். கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு நிலை மற்றும் பாதுகாப்பினை வழங்கியது? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி 97. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி பகுதி 3. அரசு ஊழியர்களின் அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற உரிமையை யார் வைத்துள்ளார்கள்? யாருன்னா அதே ஆப்ஷன் சி தான், பாராளுமன்றம். அரசியலமைப்பு அவையில் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. கீழே குறிப்பிட்டுள்ள எந்த ஒரு வழக்கில் முகப்புரையானது அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது? கோகுல்நாத் வழக்கு, பெரும்பாரி யூனியன் வழக்கு. ஆப்ஷன் ஏ. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எந்த குழுவின் பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் இயற்றப்பட்டது? எந்த குழுவோட பரிந்துரைனா ஸ்வரன் சிங். ஆப்ஷன் டி. எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் டெல்லிக்கு தேசிய தலைநகர பகுதிக்கான தகுதியை கொடுத்தது? 18க்கு வந்துட்டு ஆப்ஷன் டி 69. 69வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 69வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அரசியலமைப்பின் எந்த பகுதி அடிப்படை கடமைகளோடு தொடர்புடையதாகும்? பகுதி 4A. ஆப்ஷன் சி.
கீழ்கண்டவர்களுள் அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு வரைவு குழுவில் உறுப்பினராக இருந்தவர் யார்? யாருன்னா கோபாலசாமி ஐயங்கார், KM முன்ஷி. 1ம் 3யும் ஆப்ஷன் Dயில் இருக்கும். இவங்க 2 பேரும் தான். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சிக்கிமை ஒரு முழுநிலை மாநிலமாக மாற்றியது? 36 ஆப்ஷன் A. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நிர்வகிப்பதற்கான உரிமையானது டேஷ் சரத்தோடு தொடர்புடையது. 30 சரத்து 30. அரசியலமைப்பின் மனசாட்சி என்று அழைக்கப்படுவது எது? அரசியலமைப்போட மனசாட்சி அப்படின்றது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அடிப்படை உரிமைகளும் இணைந்தது. ஆப்ஷன் B. கல்வி உரிமையானது ஒரு அடிப்படை உரிமையாக டேஷாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. எதுனா 86th ஆப்ஷன் C. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 15 எதை பற்றி கூறுகிறது? தேர்தல்கள். இந்திய அரசியலமைப்பு மாபெரும் அளவில் இருப்பதற்கு பின்வருவனவற்றில் எது காரணம் அல்ல? எதுனா நாட்டின் அதிகமான மக்கள் தொகை. ஆப்ஷன் C. கீழ்காண்பவனவற்றில் எது இந்திய அரசின் மக்களாட்சி முறையின் அரண் இல்லை? ஆப்ஷன் D. நாடாளுமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு இயற்றப்பட்டன? சோவியத் ரஷ்யா. சோவியத் ஒன்றிய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள். ஆப்ஷன் B. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா நியமனம் செய்யப்பட்டது எந்த நாட்டின் நடைமுறையின் அடிப்படையிலானது? பிரான்ஸ். ஆப்ஷன் C. இப்போ நம்ம 30 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். எவ்வளோ மார்க்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டாப்பிக்கில் எல்லாருமே கிளியர் ஆகிட்டிங்களா? ஓரளவு 90%க்கு மேலே மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே தான். சரிங்களா? இந்த டாபிக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம செலக்டடாக 30 கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதில் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. நாளைக்கும் இதே டாப்பிக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கேன். அது இந்த ஓல்டு கொஷின் பேப்பரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டான கொஷின்லாம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம BEO எக்ஸாம் மட்டும் இல்லை, DEO எக்ஸாமு, Group 4, Group 2, Group 1லேருந்துலாம் கொஞ்சம் நல்லா ரிப்பீட்டடான கொஷினை, இம்பார்ட்டன்ட் கொஷினை கொஞ்சம் தொகுத்து இன்னும் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது. உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஏன்னா ஓரளவு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எழுதும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக முடிச்சிடலாம். ஏன்னா இந்த டாப்பிக்கை இன்னொரு டைம் டெஸ்ட் எழுதும்போது ஓரளவு கிளியர் ஆகிடலாம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கொஷின் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், இந்த டாப்பிக்கை இன்னொரு முறை படித்த மாதிரியும் இருக்கும். இது டேட்டு ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம், நாளைக்கே வச்சுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு இதே டாப்பிக்கு இன்னொரு முறை டெஸ்ட் இருக்குது. அதனால் இன்னொரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க. என்ன மேம் படித்ததே மறுபடியும் படிக்க சொல்கிறீங்களே, நாங்கள்லாம் கிளியராக படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த 30 கொஷின்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகாது, புதுசாக வேறு கொஷின்ஸ் தான் வரும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பார்த்துடலாம். ஏன்னா இந்த டாப்பிக்கை முடித்தாவே 2லேருந்து 3 மார்க்கு நம்ம கையிலே இருக்குன்றது தான் அர்த்தம். சரிங்களா? அதனால தான் மறுபடியும் இன்னொரு முறை டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியனையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.